அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும் وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாமுள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, அல்லாஹுவின் அருள் கொடை என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை, இந்த மனிதருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் அழகான முறையில் அமைத்து தந்திருக்கிறான். அந்த இறைவனுக்கு நன்றி மறந்தவர்களாக, நன்றி கெட்டவர்களாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய அருளும் அவனுடைய நிராகரிப்பும் என்ற தலைப்பு தான் இதனுடைய பிரதானம். இந்த பூமியில மனிதன் வாழ்வதற்காக அல்ல, அந்த பூமியவே மனிதன் வாழ்வதற்காகத்தான் அமைத்திருக்கிறான். அவன் படைத்த எத்தனையோ கோள்கள் இருந்தாலும் இந்த பூமியில தான் மனிதன் வாழ முடியும். அதற்கு உண்டான ஒரு தளமாக அல்லாஹ் அந்த பூமியை ஆக்கியிருக்கிறான். இதை விட பிரம்மாண்டமான எத்தனையோ கோள்கள் இருக்கிறது, அதுல எல்லாம் மனிதன் வசிக்கவே முடியாது. அதற்கு உண்டான எந்த ஒரு சூழ்நிலையும் அதில் கிடையாது. இன்னும் அதிகமான கடும் வெப்பமாக இருக்கும், அல்லது உறைந்து போகக்கூடிய கடும் குளிராக இருக்கக்கூடிய, அப்படித்தான் பல கோள்கள் இருக்கிறது. சாதாரண பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் அதிலையும் போய் மனிதன் நிரந்தரமாக வாழக்கூடிய சூழ்நிலை கிடையாது. அல்ல, அந்த பூமி அதற்கு உண்டான அழகான ஒரு ஏற்பாடாக இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய, அந்த இரவு பகலுக்கு உண்டான காரணமாக இருக்கக்கூடிய சூரியனை சரியான அந்த அளவுல இந்த பூமிக்கு வெப்பத்தை தரக்கூடிய வகையில எல்லாத்தையும் அமைத்து மனிதன் நல்லபடியாக வாழணும் என்பதற்காக அல்லாஹ் செய்த பேரருள். அதுபோக இந்த மனிதனுக்கு அல்லாஹ் அது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான பொருள் ஒன்று காற்று, இன்னும் ஒன்று தண்ணீர். இந்த ரெண்டையும் அல்லாஹ் அனைத்து மக்களும் இலவசமாக பெற வேண்டும், அனைத்து மக்களும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அற்புதமான ஒரு வழிமுறையும் செஞ்சிருக்கிறான். நாம சுவாசிக்க வேண்டும், சுவாசித்தால் தான் உயிர் வாழ முடியும் என்பதற்காக அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பிரித்து சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் அமைப்பை தந்திருக்கான். அது பின்னாடி பார்ப்போம். அந்த காற்றை அல்லாஹ் தந்திருக்கானா இல்லையா, அதுவே அல்லாஹ் மனித குலத்திற்கு செய்த பேரருள். காற்று இல்லை என்றால் மனிதனுடைய இயக்கமே கிடையாது, எதனுடைய இயக்கமும் கிடையாது. நீங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஆக்சிஜனை இயற்கையாக காற்றில் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனை உள் சுவாசிக்க முடியவில்லை.
அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிலிண்டர் மாட்டணும், சிலிண்டர் போட்டா தான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற நேரத்தில் சிலிண்டரே கிடைக்கல. காத்து சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காமல் எத்தனையோ பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலையில காற்று அப்படியெல்லாம் நல்லா சோதனை வைப்பான். உனக்கு எவ்வளவு அழகான முறையில் இயற்கையான முறையில் அழகா சுவாசிக்கக்கூடிய காற்றை தந்திருக்கிறேன், அதையெல்லாம் நீ சிந்தித்து பார்க்காமல் இருக்கிற. உனக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அந்த காற்றை காசுக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. அதுவும் கிடைக்காமல், காத்து உலக இயற்கையாக கிடைக்குது, ஆனா அவனுக்கு அது முடியாமல் ஆக்கி அது இயற்கையாக செயற்கையாக காற்றை உள்ள இழுக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தி அதுவும் கிடைக்காமல் தட்டுப்பாடில் இறந்தவர்களை நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலே பார்த்தோம். சிலிண்டர் இல்லைன்ட்டாங்க. சிவகங்கைக்கு கூட்டிட்டு போனாங்க, அங்கேயும் சிலிண்டர் இல்லைன்ட்டாங்க. இப்படியான தட்டுப்பாடுகள் என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த காற்றிற்கு நாம நன்றி செலுத்திருக்கிறோமா? அந்த அந்த ஒன்றுக்காவது நம்ம நன்றி செலுத்துவதாக இருந்தால் உள்ள இழுக்கிறோமா இல்லையா? அப்படின்னு இழுக்கக்கூடிய நேரத்தில் சுபஹானல்லான்னு சொல்லணும். வெளியே விடுறமா இல்லையா? போன உள்ளே நின்றால் பஞ்சாயத்து தானே. உள்ள போகக்கூடிய காத்து உள்ளே நின்றுக்கிட்டால் என்னது, வெளியே வரல ஸ்டாப் ஆயிருச்சுன்னா என்னாச்சு, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப அழகா போயிட்டு போறது சும்மா மட்டும் போகல, அந்த ஆக்சிஜன் உள்ள போய் என்ன வேலைகள் நடக்கிறது அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? உள்ள காத்தை இழுப்பதனால நுரையீரலுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கிறது, அது உள்ள போன காத்து வெளியே வரக்கூடிய காத்து எப்படி காற்றாக மாறி வருகிறது, அதற்கிடையில் இருக்கக்கூடிய அந்த உள்ள நடக்கக்கூடிய வேலைகள் என்ன, அதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தோமையானால் இறைவனுக்கு மனிதன் நன்றி கிட்டவனாக இருக்க முடியாது. படைத்தவன் என்ன செய்யணும், எந்த நேரத்திலும் துதித்துக் கொண்டிருக்கணும், அவனை நினைத்து கொண்டிருக்கணும், அனுதினமும் அவனுடைய நினைவாலே இருக்க வேண்டும் என்பதை மனுஷன் உணர்ந்து கொள்வான். அதுபோல நீங்க பாருங்க, நீங்க தண்ணீர், இந்த தண்ணீரை பொறுத்தளவுக்கு அது அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய ஒரு அருள். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் படைத்த முதல் படைப்பே தண்ணீர் தான். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் இருந்த நேரத்தில், அல்லாஹ் மட்டுமே இருந்து வேற எந்த ஒன்றும் இல்லாமல் நேரத்தில் அல்லாஹ் அரிசை படைத்தான். அரிசு தண்ணீரின் மீது நிறந்தது. அல்லாஹ் அரிசை தான் படைக்கிறோம்னு சொல்றான், ஆனா அரிசு தண்ணீர்ல இருக்குன்னா தண்ணீர் அதுக்கு முன்னாடி எல்லாம் படைச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறான்டா, மனிதனுடைய பதிவேடுகளை என்ன செய்யறான், எல்லாத்தையும் எழுத சொன்னான் என்ற செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப அல்லாஹ் எந்த ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் மட்டுமே இருந்த அந்த நேரத்தில் அவன் முதலாவதாக படைத்தது என்னவென்றால் தண்ணீரை தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்ப தண்ணீர் என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு மனிதனுக்கு எவ்வளவு ஒரு அத்தியாவசியமான ஒண்ணு. மனிதனுடைய உணவு உற்பத்தியில தண்ணீருடைய பங்களிப்பு என்ன? தண்ணீர் இல்லை என்றால், நீர் இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்க்கை நிலை என்ன? அதுபோக தண்ணீரில் இருந்துதான் அனைத்து உயிரினங்களையும் படைத்தோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு தண்ணி காசுக்கு கொண்டு வந்துட்டாங்க. காசுக்கு கொண்டு வந்துட்டு அதை ஃபில்டர் பண்றோம்ங்கிற பேர்ல ஃபில்டர் பண்றாங்க, அதை பாட்டில் அடைக்கிறாங்க, பாட்டில் இருக்குது, காஸ்ட் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்குது. அது தண்ணீர். ஆனா தண்ணீர் எல்லாம் நமக்கு இலவசமா பூமிக்கு கீழே தந்திருக்கிறாங்க. நாம நினைத்தோமையானால் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த மழை நீரை பத்தி நீங்கள் சிந்தித்து இருக்கிறீர்களா? அது உங்களுக்கு எப்படி வருது என்று உங்களுக்கு தெரியுமா? அது என்னைக்காவது சிந்திச்சு நீங்க கொண்டு வந்தீங்களா, நாம் கொண்டு வந்தோமா, நாம் இறக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். மழை நீர் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். மழை நீர் எங்க இருந்து வருது, எப்படி வருது? கடல் நீருடைய ஆவிதான். கடல் நீர், உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்கள், வியர்வைகள் எல்லாத்தினுடைய ஆவியாக போய் மேலே போய் கீழே வரக்கூடியதான். ஆல்ரெடி எல்லாமே பூமியில எல்லாம் செட்டிங் பண்ணிட்டான். புதுசாமலாம் எங்க இருந்து எதுவும் வர்றது கிடையாது. இந்த பூமியை படைச்சு பூமியுடைய செட்டிங்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த பூமியில ஒரு கிலோ கூட கிடையாது, ஒரு கிலோ குறையவும் கிடையாது. அப்படியே தான் இருக்கிறது பூமி. இதுல எத்தனை பெரிய பில்டிங் வந்திருந்தாலும் சரி, எத்தனை பெரிய கட்டிடம் கட்டியிருந்தாலும் சரி, எத்தனை பெரிய மரங்கள் வந்திருந்தாலும் சரி, எத்தனை பெரிய ராக்கெட்டுகள், ட்ரெயின்கள் என்ன வந்தாலும் எல்லாமே இந்த பூமியினுடைய பொருள் தான், பூமியில் இருக்கக்கூடியதுதான். பூமியினுடைய எடை ஒரு கிலோ கூட கிடையாது, ஒரு கிலோ குறையவும் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 800 கோடி மக்கள் இருந்தாலும் பூமியினுடைய எடை குறையல, கூடல, குறையவும் இல்லை. எல்லாம் மண்ணில இருந்து பிறண்டு உருண்டு மண்ணாகமாகி மண்ணாக போய் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறதானே ஒழிய பூமியினுடைய எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாத வகையில பூமியினுடைய அப்படி கரெக்டா இருந்தா தான் அந்த சுழற்சியினுடைய கரெக்டா அப்படியே இருக்கும், சுழல முடியும். 10 கிலோ கூடிருச்சுன்னு வைங்க, இழுத்துடும் ஒரு பக்கம், இழுத்துட்டா ஜோலி முடிஞ்சு போயிடும். அப்ப இந்த பூமியை அவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் படைத்து சுழல விட்டு கொண்டிருக்கிறான, அதுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம், சுத்துறது தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஒரு ராட்டினத்துல ஒரு 4 சுத்தி கீழே இறங்கினாலும் தலை சுத்தி போயிடும். ஒரு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல பூமி சுத்தி கொண்டிருக்கிறது, இது ஏதாவது நமக்கு தெரியுதா? ஆடுதா, அசையுதா? அப்படியே பிளாட்டா இருக்கிறமா இல்லையா? இதை வச்சுக்கிறது அந்த காலத்துல தட்டைன்னு சொன்னாங்க. பூமி தட்டைன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? சும்மா தான் இருக்கிற, எங்க பூமி சுத்துது, பூமி சுத்தினா நம்மளும் சுத்தணுமே. அப்ப இது விளங்காம பேசினாங்க. ஆனா குர்ஆன் பூமி உருண்டைன்னு சொல்லுகிறது, பூமி சுத்தி கொண்டிருக்கிறது, சுழண்டு கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்படி அற்புதமான முறையில் அல்லாஹ் நம்ம வாழ்வதற்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறானே. ஆனா நம்மளை படைச்சதனுடைய நோக்கத்தை நம்ம மறந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோக மனுஷனுக்கு அறிவு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான்.
அறிவை மட்டும் வழங்குறது இல்லை, ஆசையும் வழங்கியிருக்கிறான், பேராசையும் வழங்கியிருக்கிறான், இச்சையும் வழங்கியிருக்கிறான். இப்படி எல்லாம் மனிதனுக்கு வழங்கப்பட்ட காரணத்தினால அவனுக்கு சரி எது தவறு எது என்று அவனால என்ன செய்ய முடியாது, சீர்தூக்கி பார்க்க முடியாது. ஆசை கண்டதை காட்சி கொண்டதை கோலம்னு போயிடுவான். அதற்காக அல்லாஹ் தூதர்களை அனுப்புறான். அவர்கள் அல்லாஹ் பெரிய அருள் கொடைங்கிறான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தூதர் அனுப்புறானே, அதுவே பெரிய அருள் கொடை. எதற்காக அல்லாஹ் தூதர்களை அனுப்புறான்? இந்த மக்கள் நேர்வழி பெற வேண்டும், இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது, மனிதன் வாழ வேண்டும். ஆனா வாழ்க்கை இதோட முடியலையே. இதோட முடிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை, எப்படியாவது வாழ்ந்தா போனா உண்டா திண்டா வெந்ததை திண்டி விதி வந்தா சாவோம்னு போயிடலாம். இந்த உலகத்தோடு முடியவில்லையே, இதற்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி எல்லாம் எதுக்கு படைச்சான்? மனிதனை எதுக்கு படைச்சான்? இந்த மனிதன் இந்த பூமியில எப்படி இருக்கிறான், எப்படி வாழுகிறான் அப்படிங்கிறதுக்காக தான். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த பூமியில நீங்கள் உங்களுடைய நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார், நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் தந்திருக்கிறோம். வாழ்வதற்கும் மரணமும், அதுக்கப்புறம் மரணமும் ஒன்று இருக்க. அதுக்கு எதுக்கு தந்திருக்கிறோம்னா உங்கள நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் நமக்கு தந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு அந்த தூதர்களை மக்களுக்கு 2 வழியும் காட்டினாங்க. அதை தன்னுடைய அருளாக அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன், நாம் உமக்கு 2 கண்களை தரவில்லையா? கண்ணை சிந்திச்சாலே ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்துடுவான். கண்ணை சிந்திச்சாலே ஒருத்தன் அல்லாஹ்வை மறுக்க மாட்டான், அல்லாஹ் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு என்னது மனிதனுடைய கண் என்பது. அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானம் வ ஸஃபதைன், நாம் உமக்கு என்னது ஒரு நாவையும் 2 உதடுகளையும் தரவில்லையா? நம்ம நாக்கு என்னது சுவையை அள்ளி போட்டு திங்கிறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் அதனுடைய வேலை இல்லை. அதுல இருந்து வரக்கூடிய, அதுல இருந்து இருக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, அதுல இருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள் இருக்கா இல்லையா? நாவு இல்லாட்டா மனுஷனுக்கு பேச முடியாது. இந்த பேச்சு என்பது அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும் வழங்கிய ஒரு சிறப்பு. மற்ற எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, என்னென்னமோ இருக்குது, பெரிய பெரிய நாக்கெல்லாம் இருக்குது, பேசாது, பேச முடியாது, தன்னுடைய கருத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த முடியாது. அல்லாஹ் மனிதனுக்கு அப்படி ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கிறான். 2வது ருசி. எந்த ஒன்றா இருந்தாலும் ஒரு சாப்பாடு ருசியா இருந்தா தான் உள்ள போகணும். ஒரு பிரியாணி அதனுடைய கலர் அது ஒரு மாதிரியா இருந்தாலும் அதனுடைய ருசின்னு ஒண்ணு இருக்கணும். ருசி இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், எல்லாம் ஒண்ணுதான். பழைய கஞ்சி ஒண்ணுதான், பிரியாணியும் ஒண்ணுதான். நாக்கு செத்து போச்சு ஒருத்தனுக்கு, நாக்கில் என்னத்தை வச்சாலும் உப்பு வச்சாலும் தெரிய மாட்டேங்குது, மிளகாய வச்சாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எல்லாம் ஒன்னாத்தான் இருக்குன்னு வைங்களேன். என்னத்தை திண்டா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. மாம்பழத்தை திண்டா என்ன, கொய்யாப்பழத்தை திண்டா என்ன, புளியங்காயை திண்டா என்ன, சோத்தை திண்டா என்ன, என்னத்தை திண்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இந்த ருசியை அறிவதற்கு மனுஷன் அப்படி ஆரோக்கியமா இருப்பதற்கு, அவன் ரசிச்சு சாப்பிடுவதற்கு, ருசிச்சு சாப்பிடுவதற்கு அல்ல நாக்க தந்திருக்கு. அதை சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் சொல்றான் நஜ்தைன், நாம் உமக்கு 2 வழிகளை காட்டவில்லையா? அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரிய பேர் அருளாளன், இந்த மனித குலத்திற்கு எவ்வளவு பெரிய அருள்களை எல்லாம் செஞ்சிருக்கிறான். 2 வழியும் அல்லாஹ் காட்டியிருக்கிறான். நன்மையை மட்டும் காட்டிக்கணும் வைங்க, தபலீக் ஜமாத் மாதிரி போயிடும். எல்லாம் தொழுக வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அவன் வட்டிக்கு வாங்கினாலும் சரி, சிறுக்கு வச்சாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, ஒன்றும் தெரியாம போயிடும். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னா 2 வழியும் அல்லாஹ் காட்டியிருக்கிறான். வஹதைனாஹும் நஜ்தைன், நாம் உமக்கு 2 வழிகளையும் காட்டியிருக்கிறோம். 2 வழி என்ன வழி? இது நேர்வழி, சொர்க்கத்திற்கு உண்டானது. இது வழிகேடு, இது நரகத்திற்கு உண்டானது. இதன் பக்கம் போய்விடாத, இதன் பக்கம் போ, அப்படி என்று 2 வழியும் நம்ம அவங்களுக்கு அறிவிச்சு தந்தோம். தூதர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான். அப்ப இந்த 2 வழிகளையும் அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கிறான் என்றால் மனிதன் எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும்? படைத்தவன் நம்மளுக்கு படைத்திருக்கிறான், நம்மளுக்கு இவ்வளவு பாக்கியங்கள் செய்திருக்கிறான், இவ்வளவு அருள்களை நமக்கு செஞ்சிருக்கிறான். இவ்வளவு செஞ்ச இறைவன் அவன் நல்வழியில நடக்க சொல்றான் என்றால் யாருக்காக நடக்க சொல்றான்? நாம நல்வழியில் நடந்தா அல்லாவுக்கு ஏதாவது கிரேடு கூடிருமா? இன்னிலிருந்து அனைவரும் நாங்க தொழுக போறோம் முடிவு எடுத்துட்டியே, இதனால அல்லாவுடைய அந்தஸ்துல ஏதாவது கூடி போயிருமா? முடிஞ்சு வச்சுரா, எல்லாரும் நிகழ்ந்து தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. 200 கோடி மக்கள் முடிஞ்சு வச்சு. இன்னைக்கு நமக்கு என்னது எக்ஸ்ட்ரா பவர் ஸ்டார் வரப்போகுதுன்னு அர்த்தமா? ஒண்ணும் கிடையாது. இன்னையில நாங்க ஒருத்தரமா வணங்க மாட்டோம் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தாலும் அல்லாவுடைய அந்தஸ்துல ஏதாவது குறைஞ்சிருமா? அவனுடைய கண்ணியத்தில் ஏதாவது குறைஞ்சிருமா? அவனுடைய பெருமையில் ஏதாவது குறைஞ்சிருமா? நாம செய்யக்கூடிய வணக்கங்கள் நமக்கு தான். அல்லாஹ் மனிதனை வணங்குறதுக்காக படைச்சிருக்கிறான். அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும், அவனை திக்ர் செய்யணும், அவனை கண்ணியப்படுத்தணும், அவனை புகழ வேண்டும், அது அல்லாஹ் விரும்புறான். மனிதன் இறைவனை வணங்கணும், புகழணும் என்பதை விரும்புறான். ஆனா இது செய்யக்கூடியது நமக்கு தான். நம்ம தொழுத வைங்களேன், உன் தலையில 10 நன்மை எழுதிடும் அல்லாஹ். இந்த 10 நன்மைகள் எங்க போய் நிற்கும்? அங்க போய் நிக்கையில உதவும். ஆஹா, நம்ம செய்த மனிதன் என்ற அடிப்படையில் உலகத்துல வாழும் போது அப்படி இப்படி கலந்து இருக்கக்கூடிய நேரத்துல நல்லறங்கள் செய்திருக்கோம். நன்மையினுடைய எடை கணத்து விட்டது, தூக்கு நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவான். தீமையினுடைய எடை கணத்து விட்டது, ஆழத்தள்ளு நரகத்துக்கு, அதான முடிவெடுக்கப்படும்.
அப்ப இங்க நம்ம செய்யக்கூடிய நல்லறங்கள் அமல்கள் எல்லாமே நமக்குத்தான், நம்மளுடைய பதிவேட்டில் தான் பதிவு செய்யப்படுகிறது, நம்மளுடைய புத்தகத்தில் தான் எழுதப்படுகிறது, நமக்குத்தான் அது வர வைக்கப்படுகிறது. 100 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்தோம் நீங்க நினைச்சுக்கிறீங்க, அல்லாவுக்காக கொடுத்துட்டா அங்க என்னது 100,000 அங்க எழுதப்பட்டிருக்கும், அங்க போனவன அதை பார்த்துக் கொள்வோம். அப்ப இறைவனை வணங்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பிரதானமே. அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. தேவையில் அல்லாஹ் படைக்க வேண்டிய, எதுக்கு படைச்சிருக்கிறான்? வணங்கணும், என்னை பெருமைப்படுத்தணும், என்னை துதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வணங்கணும்ங்கிறதுல நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, அதற்கு முன்னாடி வானவர்கள் இறைவனை வணங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை எந்த நேரமும் துதித்து கொண்டும் திக்ரு செய்து கொண்டும் தஸ்பீஹ் செய்து கொண்டும் ருக்குவிலே நிற்பாங்க மலக்குமார்கள். மறு கட்டளை வர்ற வரைக்கும் ருக்குவில தான் நிற்பாங்க. சஜிதாவில் சில வானவர்கள் இருப்பாங்க, அவங்க சஜிதாவில் தான் இருப்பாங்க அடுத்த உத்தரவு வர வரைக்கும். இப்படி என்ன செஞ்சாங்க, சுபஹானல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, வேற உத்தரவு வர்ற வரைக்கும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி கொண்டும் துதித்து கொண்டும் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மனித குலத்தை நான் படைக்க போறோன்னு வானவர்கிட்ட அல்லாஹ் சொல்றான். அப்ப கூட வானவர்கள் கேட்பாங்க, நான் தான் உங்களை பெருமைப்படுத்தி கொண்டு உன்னை துதித்து கொண்டு உன்னை வணங்கி கொண்டிருக்கிறோமே, அப்புறம் எதுக்கு இந்த பூமியில் ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு மனித இனத்தை படைக்க போறேன்னு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிடுவான், உங்களுக்கு ஒன்றும் எனக்கு தான் தெரியும். அப்புறம் போட்டி வச்சு ஜெயிச்ச உடனே வானவர் என்ன செய்வாங்க, சுபஹான கலா இல்மலனா இல்லாம அல்லம் தானா, நீ எங்களுக்கு எதை சொல்லி தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ என்ன திக்கிற செய்ய சொல்றியா அதை செய்வோம், நீ இப்படி மனிதனை படைக்க போறோம்னு சொன்னியா அதான் எங்களுக்கு தெரியுமே ஒழிய அதை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ எதை எங்களுக்கு கற்று தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி வானவர்கள் சொல்லிடுவாங்க. அப்ப இந்த மனித இனம் படைக்கப்படுவதே இறைவனை வணங்குவதற்கு. அதுக்கு முன்னாடி வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனா வணங்குறது எப்படி வணங்க வேண்டும் என்றால் இறைவனை அறிந்து வணங்க வேண்டும். சிந்திக்கிற அறிவாக தான் நல்லா தந்திருக்கிறான். 2 வழியும் நல்லா காட்டிட்டான், 2 பக்கத்துல இருக்குது. ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கக்கூடியதை வச்சுதான் அவனை நல்லவனா கிட்டவனா. ஒரு டம்ளர்ல பால் இருக்குது, ஒரு டம்ளர்ல சாராயம் இருக்கிறது, முன்னாடி வச்சிடறோம். இவன் நல்லவனா கெட்டவனான்னு சோதிக்கிறது எப்படி, அவன் எடுக்கிறத பொறுத்தான் இருக்குது. ஒருத்தன் பால் என்று அறிந்து பாலை எடுத்து விட்டான்டா நல்லவன். சில நடிக்கிறதுக்காக சொல்லல, சும்மா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பாலை எடுப்பான் அப்புறமா கொண்டு போய் அப்படி இல்லை. உண்மையிலே ஒருத்தனை சோதிக்கிறதா இருந்தா அவனை கேமரா வச்சோ ஏதோ வச்சு அவனை வச்சு 2 இருக்குது. ஒரு மனிதன் நல்லவன் அப்படிங்கிற சோதிக்கிறான், சாராயமும் ஒன்று இருக்குது, பாலும் ஒன்று இருக்குது. இதை ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கிறதுல சாராயத்தை தேர்ந்தெடுத்தாண்டா ஆளு சரியில்லாத ஆளு, பாலை தேர்ந்தெடுத்தாண்டா ஓரளவு நல்லவன், அதான முடிவு. அப்ப சிந்திக்கிற அறிவையும் தந்து நமக்கு இவ்வளவு அருள் கொடைகளையும் தந்து அல்லாஹ் நம்ம வாழ்வதற்கு இந்த பூமியை ஏற்பாடு பண்ணி தந்து எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மனிதன் என்னை அறிந்து வணங்குறானா, என்னை சிந்தித்து வணங்குறானா, நான் இருக்கிறேன் என்று நம்பி வணங்குறானா, நான் அவனை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவன் நம்புறானா, என்னை பயந்து அவன் வாழ்கிறானா, இதுதான் அவனுடைய பிரதான கான்செப்ட். அப்ப மனிதனுக்கு இப்படி ஒரு அறிவை அல்லாஹ் தந்து சிந்தித்து வணங்க வேண்டும், இறைவனை அறிந்து வணங்க வேண்டும். அது போக இறைவன் சொல்லி தந்த மாதிரி வணங்கணும். அப்ப இதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறான். இதுக்கு தான் அல்லாஹ் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காகத்தான் அல்லாஹ் நம்ம இவ்வளவு ஒரு அற்புதத்தை தந்திருக்கிறான். நீங்க பாருங்க, மனிதனை எடுத்துக்கொள்ளுங்களேன். மனிதன் இன்னைக்கு 50 வயசுல இருக்கிறோம், ஒரு 60 வயசுல இருக்கிறிய. இந்த 60 வயசுல இருக்கக்கூடிய ஆள் 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? இன்னைக்கு 60 வயசு அவருக்கு. 60 வயசுனா 59 வயசுல குழந்தை 1 வயசுல இருந்திருப்பாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, எங்கேயுமே இல்லை, எதுவாகவே இல்லை. 200 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாப்பாவும் இல்லை, வாப்பாவும் இல்ல. 300 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தாத்தாவும் இல்லை. அப்ப என்னமே ஒண்ணுமே இல்லாம நம்ம இன்னைக்கு படைக்கப்பட்டிருக்கிறோமே, இன்னைக்கு நம்ம அந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறானே, இது எந்த மனிதனுடைய சக்தியும் கிடையாதுங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், என் தாயும் தாப்பன்னு சேர்ந்து நான் பிறந்துண்டு, அதுல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒண்ணு இருக்கே ஒழிய அதை தவிர இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒண்ணுமே இல்லாம தான் அல்லாஹ் நம்மளை கொண்டிருக்கான். அல்லா தாஹீனும் மினத் தஹரி லம் யகும் சய்யம் மதுகூரா, இன்ன பொருள்தான் என்று சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு காலம் உனக்கு இருக்கவில்லையா, இன்னதுதான் என்று சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு காலம் உனக்கு இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லாம இருந்தேன், ஒண்ணும் இல்லாம இருந்த நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். அது அல்லாஹ் என்ன சொல்ல போனா ஒரு இடத்துல சிந்திக்க சொல்றான். என்ன சிந்திக்க சொல்றான்? உறுதுளி விந்தாக செலுத்தப்படக்கூடிய நீங்கள் அது எப்படி, அதை பத்தி நீங்க சிந்திச்சிருக்கிறீங்களா சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் ஹாலிகூன், அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப நீங்க படைக்கிறீங்களா நான் படைக்கிறேனா? நீ படைச்ச ஒரு துளி விந்தாக செலுத்தப்படக்கூடிய நீ அதை பத்தி என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறியா? நீ 2 பேரும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறோம், கணவன் மனைவி, அது என்னைக்கா நீ சிந்திச்சிருக்கிறியா? அதுல என்ன சாத்திய கூறுகள் இருக்குன்னு பார்த்திருக்கிறியா? உள்ள போகக்கூடியதனுடைய அந்த அளவு என்னன்னு உனக்கு தெரியுமா? அது உள்ள போய் அதனுடைய வளர்ச்சி என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேஜும் அது எப்படி உற்பத்தி ஆகுது என்பது தெரியுமா? அதனுடைய நிலைகள் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு ஸ்கேனை போட்டு பாக்குறிய,
ஸ்கேனை போட்டு பார்த்தாலும் அதனுடைய வரக்கூடிய வழி, அது வரக்கூடிய அளவுக்கு உண்டான வழியா? இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஒரு துளி விந்தாக செலுத்தப்படக்கூடிய நீங்கள் வெளியே வருகிறீர்களே, பிறக்கிறீர்களே, அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோமா? அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் ஹாலிகூன், நாம் தான் படைத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி என்னது, நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா, அதை பத்தி என்றைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கிறீர்களா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் விளைவித்தீர்களா, முளைக்க செய்தீர்களா அல்லது நாம் முளைக்க செய்தோமா? நீ போட்ட நெல்லு ஒண்ணுதான்டா, ஒண்ணுதான் வரணும் உனக்கு. 100 வருது, ஒரு கதிரில் 100 இருக்குது, 7 700 இருக்குது. ஒரு மாமரத்தை போட்டா ஒண்ணுதான் வரணும்டா, மாமரத்தை போட்டு ஒண்ணுதான் வரும். லட்சம் வருது, லட்சம்டா ஒரு நேரத்தில் வந்துட்டு போகல, வருஷம் வருது. அல்ல அப்படி ஒரு ஏற்பாடு அல்ல அந்த மனித குலத்திற்காக தேர்வு செஞ்சிருக்கிறான். ஆனா நம்ம நன்றி கெட்டவனாக இருக்கிறோம். இறைவனை தொழுகிறது இல்ல, இறைவனை வணங்குறது இல்ல, இறை நினைவுல இல்ல, அநியாயங்கள் அதிகமா செய்யறோம், அக்கிரமம் புரிகிறோம், வரம்பு மீறுறோம், கேடு செய்யறோம். அதே மாதிரி என்னென்ன தீமைகள் இருக்கோ அதிலெல்லாம் சர்வ சாதாரணமாக உழந்து கொண்டிருக்கிறோம். இறை நினைவற்றவர்களாக, இறைவனை பற்றி உண்டான எந்த ஒரு சிந்தனையும் மற்றவர்களாக, நாளைக்கு மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அங்க நம்ம கேள்வி கணக்கு கேட்கப்படுவோமே, இறைவன் முன்னாடி நிறுத்தப்படுவோமே, நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரையும் தன்னந்தனியாக அவன் விசாரிப்பானே, விசாரிக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் தோன்றிய அனைத்து மனிதர்கள் முன்னாடியும் அது விசாரணை செய்யப்படுமே, நம்மளுடைய பதிவேட்டில் எந்த ஒன்று மறைக்கப்படாமல் இருக்குமே. இதையெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை. அந்த நேரம் எப்படியாப்பட்ட நேரமாக இருக்கும் தெரியுமா? ஒவ்வொருத்தன் கையில் அந்த பதிவேடுகள் வழங்கப்படக்கூடிய நேரத்தில் அப்பயே தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு வலது கையில் எல்லாம் கொடுப்பான், அப்ப விளங்கிக்கிற வேண்டியதான், இவன் பாஸ் ஆயிட்டான் அப்படின்ட்டு. சில பேருக்கு எல்லாம் இடது கையில் எல்லாம் கொடுப்பான், விளங்கிக்கிற வேண்டியதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு முதுகுக்கு பின்புறமாக கொடுப்பான் அல்ல, அவன் அப்பயும் விளங்கிக்கிற வேண்டியதான், இவரெல்லாம் ஆள் காலியான ஆளுகண்டு. இந்த பதிவேட்டை வாங்கி பார்த்து விட்டு அலறுவான், கத்துவான். எப்படி? யா வைலத்தனா, எனக்கு ஏற்பட்ட நாசமே, எனக்கு ஏற்பட்ட கேடே, மாலி ஹாதல் கிதாப், இது என்னடா இது புஸ்தகம், லா யுஹாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா, ஒரு பெருசு ஒரு சிறுசு எதையும் விட்டு விடாமல் அனைத்தும் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியே இந்த புத்தகத்தில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு டோட்டலும் இதில் இருக்கிறது. நான் எதை மறைப்பேன், எதை தெரியாமல் ஆக்குவேன், எதை செய்யலைன்னு சொல்லுவேன், எதுல போய் சொல்ல முடியும், எல்லாமே அப்படியே ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது. என்னடா இது புஸ்தகம் என்று சொல்லி அவன் அலறுவான். எந்த ஒன்றும் இல்லைன்னு இன்னைக்கு நம்ம சொல்லிடலாம், பொய் வழக்கு போட்டுடலாம், பொய் கேஸ் போட்டுடலாம், எத்தனை பொய் சாட்சிகளை கொண்டு போய் இல்லைன்னு ஆக்கிடலாம், என்னென்னமோ செஞ்சிடலாம். ஆனா அங்க நிக்க அம்புட்டு சாட்சி சொல்லும். நீ செய்தது பற்றி உன்னுடைய கைகள் பேசும், நீ செய்தது பற்றி உன்னுடைய கால்கள் பேசும். வாய்க்கெல்லாம் முத்திரை விட்டுருவான், அங்கேயும் போய் சொல்லிடுவான். வாய் பேச விட மாட்டான்ல, அங்கே வாயை திறந்தா பொய்யக்கே சொல்லிடுவான்னு சொல்லி அங்க சீல், வாய்க்கு சீலை வச்சுட்டு எல்லாத்தையும் பேச விட்டுருவான். இந்த உலகத்தில் நம்ம கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், அனுதினமும் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு வினாடிகளும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் அல்லாஹ் கழுத்துல ஒரு ஏட்டை வச்சிருக்கான். கழுத்துல அல்லாஹ் ஒரு ஏட்டை வச்சு அவனுடைய வரக்கூடிய உத்தரவுகள், கமாண்டுகள் அனைத்தும் ஜங்ஷன் பாக்ஸ்ல வச்சு அம்புட்டு ரெக்கார்ட் ஆகப்படுகிறது. அவன் கழுத்திலிருந்து ஒரு ஏட்டை கொண்டுருவான், அதுல முழு ரெக்கார்டு இருக்கும். வானவர்கள் 2 தோல்புஜங்கள் இருந்து பேசக்கூடிய பேச்சுகள் பதிவு செய்யப்படுகிறது, அது ரெக்கார்டாக இருக்கும். முன்னும் பின்னும் கண்காணிக்கக்கூடிய வானவருடைய கண்காணிப்பு, அது தனி ரெக்கார்டாக இருக்கும். இது எல்லாத்திற்கும் மேல இறைவன் தன்னந்தனியாக கண்காணித்த ரெக்கார்டு தனியாக இருக்கும். அப்ப அத்தனை ரெக்கார்டுகளையும் கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அந்த நாளை பயந்து கொள்ளும். இறைவன் முன்னாடி இருக்கக்கூடிய நல்ல துருவி யார அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானோ அவன் நாசமா போயிட்டான் அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அவனை நினைத்து வாழணும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், தொழுக வேண்டும். தொழுகை என்பது ரொம்ப பிரதானமான ஒண்ணு. அல்லாஹ்வை வணங்குவதில் மிகச் சிறந்தது என்ன? ஒரு மனிதன் இறைவனுக்கு முழுதுமாக அடிபணிவது. இப்ப மனிதன் எதை அதிகமாக விரும்புறான்? பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருக்கட்டும், பெரிய பெரிய சாமியார்களா இருக்கட்டும், பெரிய பெரிய பாதிரிமார்களா எவனா இருக்கட்டும், காலில் விழுகிறத விரும்புறான். ஏன்? ஒரு மனிதன் முழுமையாக தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய இடம். அதுபோக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு 6 அறிவும் ஒருங்கே அமைக்கப்பட்ட ஒரு இடம் தலைதான். உடல்ல இருக்கக்கூடியதெல்லாம் மற்ற உறுப்பு தான். உடல் முழுவதும் தொடு உணர்வு தான் இருக்குது. தொட்டால் உணரக்கூடிய உணர்வு மட்டும்தான் உடல்ல இருக்குது, அந்த அறிவு மட்டும்தான் இருக்கிறது. மிச்சம் 5 அறிவும் 6வது அறிவும் சேர்ந்து எங்க இருக்குது? தலையில தான் இருக்கிறது. தொடுற அறிவு, பார்க்கிற அறிவு, கேட்கிற அறிவு, மூக்கிற அறிவு, நுகர்ற அறிவு, ருசிக்கிற அறிவு, எல்லா அறிவும், பகுத்தறிவு எல்லாமே அல்லாஹ் முகத்துல வச்சிருக்கிறான். இதை கொண்டு போய் இறைவனுக்காக வைக்கிறது அல்லாஹ் விரும்புறான். ஒரு அடியான் சஜதாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் ரொம்ப நெருக்கமாக, அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான். அது அல்லாஹ் விரும்புறான். அந்த நேரத்தில் நீ கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்? இறைவனுக்கு முழுவதுமாக சரணடையக்கூடிய ஒரு இடம். அப்ப இந்த தொழுகாதவர்களாக, தொழுகையை விட்டவர்களாக, தொழுகையில பொறுப்போக்கு உடையவர்களாக, தொழுகை என்ன என்றால் என்னவென்று தெரியாதவர்களாக நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, தொழுகையின் பக்கம் நெருங்காமல் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோமே,
பள்ளிவாசல் பக்கம் தலை வச்சு படுக்காம நம்முடைய சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, சிந்திக்க வேண்டாமா? ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்துனா ஜோலி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒரு நரம்பு தான் உலகத்துல உடம்புல ஓடக்கூடிய நரம்புகள் மொத்தம் எவ்வளவு தெரியுமா? அது எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? இந்த பூமியவே சுத்தி வந்துடும். இந்த பூமி உருண்டை எவ்வளவு பிரம்மாண்டமானது. அந்த பூமி உருண்டையவே சுத்தக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய உடம்புல நரம்புகள் இருக்கிறது. ஒரு நரம்பு நீங்க சாதாரணமா பாருங்க, நீங்க ஒரு சார்ஜரை ஒரு 2 தடவை போட்டு எடுத்துலாங்க, சார்ஜர் வயிறு பின்னிக்கணும். அது சிக்க எடுக்கிறது இருக்கு, அது பெரிய பாடா இருக்கும். அந்த வயிறும் சமயத்தில் பிஞ்சு வயிறும், இது இப்போ எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது. அது இந்த ஒரு இயர்போன் வச்சிருப்பிய, காதில் மாட்டி கேட்டுக்கிருப்பிய, அந்த வயிறு சிக்காகி போயிடும். அப்படி எவ்வளவு ஒரு 2 வயர் வரக்கூடிய, ஒரு வயர் வரக்கூடியதுலயே சிக்கலும் சினங்களும் இருக்கிறத, உடல்ல எத்தனை நரம்புகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அது ஒவ்வொன்றும் எவ்வளவு பெரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ரத்தத்தை அதுக்குள்ள ஓட்டம் இருக்குது, எவ்வளவு மெல்லிசாக இருந்தாலும் அதற்கு துவாரம் இருக்கிறது, ரத்தம் கடத்தப்படுகிறது, அவ்வளவு வேலையை செய்து கொண்டிருக்கு. ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்துனா முடிஞ்சு போச்சு. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவனை அவன் போக்குள்ளே விட்டுருவோம். எப்படி அவன் விரும்புறதெல்லாம் செய்யற மாதிரி தான் விட்டுருக்கிறோம். சரியான ஒரு நேரத்துக்காக காத்திருக்கிறோம். அவனை அறியாத விதத்தில் நம்ம விட்டு பிடிப்போம். ஒரு விட்டு தான் முடிஞ்சு போச்சு, ஜோலி முடிஞ்சு போச்சு. நீங்க எத்தனையோ பேரை பார்க்கலாம். நீங்க ஆட்டம் ஆடினவர்கள் அடங்கி போய் ஒடுங்கி கிடக்கக்கூடியவர்களை பார்க்கலாம். நீங்க எத்தனையோ தான் தோன்றியாக தருதலையாக வாழ்ந்தவர்கள் நடைபெணமாக கிடக்கக்கூடிய காட்சிகள் நீங்க பார்க்கலாம். நீங்க நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு நடந்தவர்கள் எல்லாம் எத்தனையோ பெரிய பெரிய வியாதிகள்ல கிடக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் இறைவனை மறந்தவர்களா ஆட்டம். நல்லவர்களுக்கு மரம் அது சோதனையா எடுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. கெட்டவன் நிலை குழஞ்சு போயிடுவான். அப்ப என்ன விளங்கணும் அப்படி என்றால், இறைவனுக்கு மட்டுமே அடிபணியக்கூடியவர்களாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக, இறைவனை பயந்தவர்களாக, இறைவன் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்து அவனை தொழுக வேண்டும், அவனை துதிக்க வேண்டும். அனுதினமும் அன்றாட வாழ்வில் இயன்ற வரைக்கும் செய்யுங்க. சாப்பிடும்போது பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. அதை மட்டும் நம்ம மறந்துடுறோம். சாப்பிடும்போது பசி வந்தால் 10 மறந்துக்கிற மாதிரி பிஸ்மில்லாவே மறந்துடுறோம். ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிறாங்க, மனுஷன் அப்படி செஞ்சிருவான். அதனால இடையில ஞாபகம் வந்தாலும் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆயிரும், அதையாவது சொல்லிருங்க. முதல்ல கடைசியான பிஸ்மி சொல்றேன், மற்றதுக்கெல்லாம் சொல்லல. மற்ற மறந்ததுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. சாப்பிடும்போது மனுஷன் மறந்துடுவான், இதுக்கு மட்டும் தான் சொல்றாங்க. நீங்க சாப்பிடும்போது பிஸ்மி சொல்ல மறந்து விட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிரு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்? சோறு தட்டு கொண்டு முன்னாடி வச்சு அது ருசி ருசியா இருந்துட்டு வைங்க, உலகமே மறந்து போயிடும். மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். அப்ப பிஸ்மி சொல்லாம மறந்துடுவான். சொல்றோமா நம்ம? சாப்பிடும் போது அதிகமானவர்கள் பிஸ்மி சொல்லி சாப்பிடுறீங்களா? பிஸ்மி சொல்லி சாப்பிடவில்லை என்றால் சைத்தானுக்கு உண்டான உணவுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சாப்பிட்டு முடிச்சவன அல்லாஹ் அழகான ஒரு ரிஸ்கை தந்திருக்கான். இந்த ரிஸ்கோ நம்முடைய உணவு பசி ஆறுவதற்காக. என்னத்தை தந்தாலும் பசி ஆறிடுமா இல்லையா? உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிருமா இல்லையா? நமக்கு என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுறோம். அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா கொடுத்துருக்கிறான். என்னத்தை சாப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றோமா? நம்ம அதிகமானவர்கள் சொல்றது இல்லை. தண்ணி குடிக்கும்போது பிஸ்மி சொல்லி குடிக்கிறோமா? குடிக்கிறது கிடையாது. குடிச்சு முடிச்சவன அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோமா? சொல்றது இல்லை. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இறைவனை நினைவுபடுத்தக்கூடிய, நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய, இறைவனை வணங்கக்கூடிய, தொழுகக்கூடிய இந்த மாதிரியான காரியங்களை நம்ம புறக்கணித்து விட்டு இறைவனுக்கு நன்றி கிட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நன்றி மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்ம அவ்வளவு செஞ்சு அவன் நன்றி கிட்டவனாக இருக்கிறான், நன்றி மறந்தவனாக இருக்கிறான். நன்றி கிட்ட எந்த பாவியும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஏன் சொல்றான்? இந்த வசனம் நிறைய இருக்கு. நீங்க பாருங்க, நன்றி கிட்டவன் நீங்க அடிச்சு பாத்தீங்களாங்க, அவ்வளவு வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். நன்றி கிட்ட எந்த பாவியும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஏன்? மனுஷனுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கோம், நம்மளை மறந்துடுறான், நம்மளை நினைக்க மாட்டேங்கிறான், நம்மளை துதிக்க மாட்டேங்கிறான், என்னை பெருமைப்படுத்த மாட்டேங்கிறான், என்னை புகழ மாட்டேங்கிறான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அப்படி சொல்றான். அதனால அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக, அவனை அனுதினமும் தொழுகக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் அருள் கொடை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நம்ம சொன்னோம். அதில் முக்கியமான ஒன்று, மறுமையில் வெற்றி அடைவதற்கு இறைவன் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு அருள் கொடை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அப்படியே சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, மனித குலம் முழுமைக்காக அகில உலகத்திற்கும் உண்மை அருளாக நம்ம அனுப்பியிருக்கிறோம். ஏன் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அருளாக அனுப்பியிருக்கான் என்றால், மற்ற இறை தூதர்கள் எல்லாம் அந்தந்த சமுதாயத்துக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டாங்க. எந்தெந்த சமுதாய மக்கள் இருக்கிறாங்களோ அந்தந்த சமுதாயத்திற்கு உண்டான நபி தான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து உலகத்திற்கும் நபியாக இருக்கிறாங்க, அனைத்து மக்களுக்கும் உண்டான நபி. அப்ப இந்த நபியை சரியான முறையில் ஃபாலோ பண்ணணும், நபி வழியை சரியான முறையில் பேணணும், நபி வழியை மட்டும்தான் பேண வேண்டும் என்பதுதான் இதனுடைய பிரதானம். இப்ப நம்ம எத்தனையோ மக்கள் என்ன செய்யறாங்க? தொழுகிறாங்க. சில பேர் தொழுகாமையே இருக்கிறாங்க, சில பேர் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகிறாங்க, சில பேர் நேரம் கிடைக்கும் போது தொழுகிறாங்க, சில பேர் 5 வேளையிலும் தொழுகிறாங்க.
ஆனால் தொழுகக்கூடியவர்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையில் தொழுகக்கூடியவர் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. இப்போ நம்ம இமாம்கள் சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க, மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க, எங்க மதுஹப் கிதாபுல இப்படித்தான் இருக்குது, அப்படியெல்லாம் சில பேர் தொழுகிறாங்க. ஆனா இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். இதெல்லாம் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யாது, நிக்கவே நிக்காது. நான் எதற்கு என் தூதரை அனுப்புனேன்? 23 ஆண்டு காலம் உனக்கு வாழ்ந்தார, உனக்கு மக்களுக்கு உனக்கு என்னது, உனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் சொல்லி தந்தார்களா இல்லையா? மார்க்கத்துல எந்த ஒன்றையும் குறைக்கலையே, எந்த ஒன்றையும் மறைக்கலையே. நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து விஷயத்தையும் சொல்லி தந்துட்டாங்க. அவங்கள் மூலமாகத்தான் நேர்வழி என்பது இருக்கிறது. அவர்கள் காட்டிய வழிதான் நேர்வழி. அது அல்லாத இமாம்களோ பெரியார்களோ மகான்களோ அவர்களுடைய வழியெல்லாம் நேர்வழி கிடையாது. அப்ப அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையில கேட்பான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள். நான் தான் உங்களுக்கு முன்மாதிரி, நான் தான் உங்களுக்கு தூதர், நான் தொழுது காட்டுறேன், அந்த மாதிரி நீங்க தொழுகுங்க, இப்படித்தான் தொழுக வேண்டும் என்று சொல்லி தொழுது காட்டியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகை முறையை நமக்கு காட்டினதுக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்திற்கு தொழுகக்கூடியது என்பது அது சரியான முறை இல்லை. அல்லது அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கணும், தூதரும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நீங்க எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்கிக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டாண்டா பிரச்சனை இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வணங்கிக்கலாம், நம்ம நினைச்சதை நம்ம என்ன செய்யலாம், செஞ்சுக்கலாம். ஆனா அப்படி அல்லாஹ் விடவே இல்லையே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விடலங்க, நம்மளை எல்லாம் விடுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே முதல் மனிதர், அவர் தான் முதல் தூதர். அவர் ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் மேல இருந்து கீழே அனுப்புறான். கீழே அனுப்பி அவருக்கு நேர் வழி எதுன்னு தெரியாம மேல வானவர்கள்லாம் போட்டி ஓட்டி ஜெயிச்சாரு. எல்லா விஷயத்தையும் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தான். என்னது, எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளை வின் பண்ணாங்க. அப்படியாப்பட்ட அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பூமிக்கு அனுப்பும்போது என்ன தெரியுமா சொல்லி அனுப்புறான், ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், ஆதமே என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீ பின்பற்றினால் தான் உனக்கு எந்த கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. அறிவுக்கப்பட்டதெல்லாம் ஏத்துக்க கூடாது, அறிவு என்ன சொல்லுதுங்கிறத கேட்கக்கூடாது, ஆசை என்ன சொல்லுதுன்னு கேட்கக்கூடாது, இச்சை என்ன சொல்லுகிறதுன்னு கேட்கக்கூடாது, வஹி என்ன சொல்லுகிறது தான் கேட்கணும். வஹி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தூதர் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறாங்க, எப்படி வணங்க சொல்லி இருக்கிறாங்க, எப்படி தொழுக சொல்லி இருக்கிறாங்க என்று பார்த்து நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் இறைவனுடைய அன்பையும் திருப்தியையும் பெற்றுத்தரும். இல்ல அவரவர்கள் உண்டாக்கலாம், அதை ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டிக்கிறாங்க, வன்மையா தடுக்கிறாங்க. அப்படி ஒரு அதிகாரத்தால் யாருக்குமே கொடுக்கல. தூதர் கூட சுயமா செய்ய முடியாது, சுயமா சொல்ல முடியாது, அவங்க விரும்பியதெல்லாம் மார்க்கம்னு சொல்ல முடியாது, அவங்க நினைச்சதெல்லாம் மக்கள்கிட்ட பேச முடியாது. அப்படி பேசல ரசூலுல்லாஹ், பேசவும் முடியாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஒரு பயன்படுத்தி அதையும் அல்லாஹ் கண்டிச்சிடறான். தன்னுடைய மனைவியினுடைய ஒரு ஆசைக்க நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனா ஹராம்னு சொல்லக்கூடாது, நம்ம அளவுல வச்சுக்கலாம். ஒரு பொய் சொல்லிடலாம், ஒரு மனைவியுடைய திருப்திப்படுத்துவதற்காக நீ சமைச்சது அப்படி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், நல்லா இல்லாட்டா கூட நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அப்பதான் அடுத்த வேலை சோறும் கிடைக்கும், இல்லாட்டா அதுவும் கிடைக்காம போயிடும், அப்படி சொல்லிக்கலாம். அழகா இல்லாட்டா கூட ஒரு சேலை உடுத்துது அசிங்கமா இருக்குது, ஒரு புர்கா போட அசிங்கமா இருக்குது, பார்க்கவே சகிக்கல, இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிற வேண்டியதான், அப்படி சொல்லலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, அது பொய் இல்லைங்கிறாங்க சொல்லலாம். அதே மாதிரி இரண்டு நண்பர்களுக்கு இடையில இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பொய் பேசக்கூடியவன் பொய் இல்லைங்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு மனைவி சொல்லிடுறாங்க, உங்க வாயிலிருந்து ஒரு கெட்ட வாடை வருது, என்ன சாப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் இன்னொரு மனைவி வீட்டில் தேன் தான் சாப்பிட்டு வந்தாங்க. தேன் அல்லாஹ் குர்ஆன்ல சிஃபாஉன் லின்னாஸ், மனிதர்களுக்கு என்னது நோய் நிவாரணி நல்லா சொல்லி காட்டுறான். தேனின்ற ஒரு அத்தியாயம் இறக்கி வச்சிருக்கிறான். தேனியுடைய சிறப்பு அவ்வளவு சிலாயித்து சொல்றான் அல்லாஹ். அப்படி எல்லாம் விஞ்ஞானிகளை பிரமிக்கக்கூடிய வகையில் அது இருக்குது. அது வேற என்னது, அது தன்னுடைய வயிற்று பகுதியிலிருந்து என்னது ஒரு பானம் வெளியாகுது, மலம் கிடையாது தேன் என்பது, அது தனி ட்ராக் இருக்கு அதுக்கு. இப்படி எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த தேனை ரசூல் என்ன செஞ்சிடறாங்க, ஹராம்னு சொல்லிடுறாங்க. மனைவியா சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா? மனைவி சொல்லிட்டாங்கல்ல, ஒரு கெட்ட வாடை வருதுட்டாங்கல்ல, மனைவியோட சந்தோஷமா இருக்காம மனைவியை திருப்திப்படுத்தணும். அப்ப ரசூலுல்லாஹ் ஹராம்ட்டாங்க. அல்லாஹ் உடனே என்ன செஞ்சா தெரியுமா, வசனத்தை அருளிட்டான். யா அய்யுஹன் நபியு, ஓ நபியே, லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம்? ரசூலுல்லாஹ் தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்யவே இல்லை, ஒரு ஆசைக்கு மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதை கூட அல்லாஹ் உடல. அதே மாதிரி வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, மன இச்சையின் அடிப்படையில் இந்த தூதர் பேச மாட்டார்கள், இறைவன் புறத்திலிருந்து வஹி செய்தியாக எது வருகிறதோ அதைத்தான் அவர்கள் பேசுவார்கள். அப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய மன இச்சையின்படி பேசல செய்யலை என்றால் மற்றவர்கள் அவ இஷ்டத்துக்கு உண்டாக்கிடலாமா? அவங்க நினைச்சதெல்லாம் மார்க்கம்னு சொல்லிடலாமா? இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்க்கம்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவா செய்யறாங்க, மார்க்கம் அல்லாத அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தில் இல்லாத இஸ்லாம் என்ற பெயர்ல நிறைய செய்யப்படுகிறது. இஸ்லாம் கொஞ்சமாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அவை சரியான இஸ்லாத்தை நம்ம என்ன செய்யணும், அறிந்து தெரிந்து பின்பற்ற வேண்டும். தூதர் வழியை பின்பற்றி அனைவரும் சொர்க்கம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.